ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம 8 தொகை நூல்களில் நற்றிணையை பற்றி பார்க்க போகிறோம். இது நற்றிணை, நன்மை கூட்டல் திணை ஈக்குவல் நல் கூட்டல் திணை. இது நற்றிணை. நன்மை கூட்டல் திணைன்னு அழைப்பாங்க, நல் கூட்டல் திணைன்னு அழைப்பாங்க. இதோட அடி எல்லை பார்த்தோம்னா 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரெல்லையும் கொண்டது. அகவற்பாவோட தொகுப்பு தான் இந்த நற்றிணை. நற்றிணை 275 புலவர்கள் பாடியிருக்காங்க. மொத்தம் 400 பாடல்களை கொண்ட நூல். நல் எனும் அடைமொழியுடன் நற்றிணை அழைக்கப்படுகிறது. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்ற பாண்டிய மன்னன். நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமையப்பெற்ற நூல் இதுதான். நல் என்னும் அடைமொழியோட இது அழைக்கப்படுது. நற்றிணை 400 எனவும் அழைக்கப்படுது. இதில் பாருங்கள், இதுதான் முக்கியம். ஓரறிவு உடைய உயிர்களும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருள் ஈட்டல் முதலிய உயரிய பண்புகளை எடுத்துக்காட்டும் நூல் இந்த நற்றிணை. நற்றிணையை முதல்ல பின்னத்தூர் நாராயணசாமி ஐயரால் 1914 பதிக்கப்பட்டது. இவரே முதலில் உரை எழுதியுள்ளார். திருமாலை கடவுள் வாழ்த்தாக கொண்ட நூல் நற்றிணை. அடுத்தது, வௌவால்களும் கனவு காணும் என்ற அறிவியல் உண்மையை கூறுகிறது இந்த நற்றிணை. வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்னென்னா காவீதி எட்டி. இதெல்லாம் கேட்பாங்க. காவீதி எட்டி என்பது வணிகர்களுக்கு வழங்கப்படும் பெயர் என்று கூறப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. அடுத்து, இதோட மேற்கோள் பார்த்தோம்னா, இரவு புற தன்ன பிணர்படு தடவு முதற் சுரவு கோட்டன்ன முள்ளிலை தாளை பெருங்களிற்று மறுப்பின் அன்ன வரும் முதிர்ப்பு செலிய சேரியாயின் இவளே வருவையாகிய சின்னார் வாழாளா தாதல் சுரிந்தனை சென்மே. இதை நக்கண்ணையார் பாடியிருக்காரு. அடுத்து, அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் மறுகால் உழுத ஈர செருவின் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் புன்கண் அஞ்சும் பண்பின். இதை பாடினது மிளைக்கிலா நல்வேட்டனார். நற்றிணை இதில் பாடியிருக்காரு. அடுத்து, நீரின்றமையா உலகம் போல தம்மின்றமையா நஞ்சையத் தருளி. இதை நற்றிணையில் பாடியிருக்காங்க. அடுத்தது, இதில் மொத்தம் 2 பேர்த்தை பற்றி பார்க்கணும். ஒன்று நக்கணையார், இன்னொன்று மிளைக்கிலா நல்வேட்டனார். நக்கணையார் அப்படிங்கிறது ஒரு பெண்பார் புலவர். பெருங்கோழி நாய்க்கன் மகள் நக்கண்ணை எனவும் அறியப்படுகிறார். உறையூர் வேண்மான் வெளியன் தித்தன் எனும் சோழ மன்னனின் மகன். போரவை கோப்பெரு நற்கிள்ளி. இந்த போரவை கோப்பெரும் நற்கிள்ளி வறுமையில் புல்லரிசி கூழுண்டு வருந்திய நிலையிலும் ஆமூர் மல்லனை போரில் வெற்றி கொண்டான். போரவை கோப்பெரு நற்கிள்ளி வீரத்தை கண்டு நக்கண்ணையார் அவரை மணந்து கொள்ள விரும்பினார் எனும் செய்தியை புறநானூறு குறிப்பிடுகிறது. இதை ஞாபகம் வச்சுங்க, புறநானூறு தான் குறிப்பிடுகிறது, நற்றிணை கிடையாது, புறநானூறு. அடுத்து, இவரோட மேற்கோள் பார்த்தோம்னா, இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதற் சுரவு கோட்டன்ன முள்ளிலை தாளை. நக்கண்ணையார் நற்றிணையில் பாடியிருக்காங்க. அடுத்தது, மிளைக்கிலா நல்வேட்டனார். இவரோட ஊர் மிளை. காலம் சங்ககாலம். இவர் 5 திணைகளை பற்றியும் பாடல்கள் பாடியுள்ளார். நற்றிணையில் 4 பாடல்களும் குறுந்தொகையில் 1 பாடல்களும் பாடியிருக்காரு. அடுத்து, மிளைக்கிலா நல்வேட்டனார் 5 திணை பாடல்களில் இயற்றியிருக்காரு. இதோட இந்த நற்றிணைங்கிறது முடியுது. அடுத்தது வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.